அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியா அடிச்ச அடியில நிலை குலைந்து போயிருக்கிற பாகிஸ்தான் இனி சீனாவை நம்ப தயாரா இல்ல. சீனாவை நம்பி ஏமாந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி நாட்டுக்கிட்ட கையேந்த தொடங்கிட்டாங்க பாகிஸ்தான். அதாவது சீனாவோட HQ-9 ரேடார் அமைப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட ஏவுகணை உள்ளிட்டவற்றை கண்டுபிடிக்கிறதுல தோல்வி அடைஞ்சது. இதனால துருக்கியோட ALP-300G அமைப்பை கேட்டு பாகிஸ்தான் கையேந்த தொடங்கியிருக்காங்க. இந்த ALP-300Gனா என்ன? அதை பாகிஸ்தான் வாங்குறது எதனால அப்படிங்கறத பத்தி நாம இப்போ விரிவா பார்க்கலாம். பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா சிந்தூர் ஆப்ரேஷனை வந்து நடத்தினாங்க. அப்போது பாகிஸ்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்த சீன தயாரிப்பான HQ-9 ரேடார் பாதுகாப்பு அமைப்பு வந்து செயலிழந்து போனது. இந்தியா ஏவிய ஏவுகணைகளால் அது செயலிழந்துடுச்சு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டோட 80% இராணுவ தளவாடங்கள் சீனாவிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. சீனாவோட வான்வெளி பாதுகாப்பு அமைப்பான HQ-9 ரேடார் அமைப்பை தான் பாகிஸ்தான் அதிகமாக நம்பி இருந்தாங்க. நம்ம நாட்டோட ஏவுகணை, போர் விமானங்கள், ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் வானத்திலேயே அடையாளம் கண்டுபிடித்து சிக்னல் வழங்கக்கூடியது. அதன் மூலமா இந்த ஏவுகணை, ட்ரோன்கள், போர் விமானங்களை எல்லாம் வந்து அழித்து விடலாம் அப்படின்னுட்டு பாகிஸ்தான் நம்பினாங்க. ஆனா நம்ம நாட்டோட துல்லியமான தாக்குதலை சீனாவோட HQ-9 ரேடார் அமைப்பினால தடுக்க முடியல. குறிப்பா HQ-9 ரேடார் வான்வெளி பாதுகாப்பு ரேடார் சிஸ்டத்தை வந்து நம்ம நாட்டோட ஏவுகணைகள் தாக்கி அழிச்சது. இதனால தான் பாகிஸ்தான் இப்போது ஒரு முக்கியமான முடிவையே எடுத்திருக்காங்க. சீனாவை நம்பினா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவுக்கே வந்திருக்காங்க. அதன்படி சீனாவோட வான்வெளி பாதுகாப்பு அமைப்பான HQ-9 ரேடார் சிஸ்டத்துக்கு மாற்றாக துருக்கியோட ALP-300G ரேடார் சிஸ்டத்தை வந்து வாங்குறதுக்கு பாகிஸ்தான் முடிவெடுத்திருக்காங்க. இதை பற்றி துருக்கி நாட்டோட பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனமான அசில்சன் அந்த நிறுவனத்தோடு பாகிஸ்தான் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க. துருக்கியோட ALP-300G ரேடார் அமைப்பு அப்படிங்கிறது டிஜிட்டல் பீம் ஃபார்மிங்ல செயல்படக்கூடியது. இந்த ரேடார் அமைப்பு மூலமா பலிஸ்டிக் ஏவுகணை, ட்ரோன், போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றை நீண்ட தூரத்திலிருந்து அது வரும்போதே கண்டுபிடித்து கண்காணிக்கக்கூடிய திறன் கொண்டது. இதன் மூலமா எதிரி நாடுகளுடைய ஏவுகணைகள், ட்ரோன்கள், போர் விமானங்களை இந்த ALP-300G ரேடார் அமைப்பு மூலமா முன்கூட்டியே கண்டுபிடித்து அழிக்க முடியும். அதுபோக இந்த ALP-300G ரேடார் அமைப்பை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எளிமையாக நகர்த்த முடியும். 30 நிமிடங்களில் குறிப்பிட்ட இடத்துல பொருத்தி தாக்குதலுக்கு வரக்கூடிய ஏவுகணை, போர் விமானங்களை வந்து கண்டுபிடிச்சிட முடியும். இது நேட்டோ ஏர் கமாண்ட் மற்றும் கண்ட்ரோல் சிஸ்டத்தோடு செயல்படக்கூடிய தன்மை கொண்டதா. அனைத்து வகையிலான வானிலை சூழல்களிலும் இயங்கக்கூடிய தன்மை கொண்டதா. இந்த சிஸ்டத்தை எளிமையாக பயன்படுத்த முடியும். 10 டன் வாகனங்கள் வழியாக இதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு 30 நிமிடங்களில் இதை வந்து தயார் பண்ணிட முடியும். இது வந்து ஏர் கமாண்ட். இப்படிப்பட்ட இந்த AL-300G ரேடார் அமைப்பை வாங்குறதுக்கு தான் பாகிஸ்தான் தற்போது துருக்கி நிறுவனத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இது கை கொடுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம அண்டை நாடான வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக கடந்த ஆண்டு நடந்த மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினாங்க. இதனோட தொடர்ச்சியா வங்கதேசத்துடைய தந்தை என அழைக்கப்படக்கூடிய ஷேக் ஹசீனாவுடைய அப்பா முஜிபுர் ரஹ்மானுடைய போட்டோவை கரன்சியிலிருந்து நீக்கிறதுக்கு இடைக்கால அரசு முடிவெடுத்தாங்க. அதன்படி புதிய ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா போன வருஷம் வெடித்த அந்த வன்முறையில குறிவைக்கப்பட்ட இந்து கோவிலும் அந்த கரன்சியில இடம் பெற்றிருக்கா. வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நம்ம நாட்டில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஷேக் ஹசீனா நம்ம நாட்டோடு ரொம்ப நெருக்கம் காட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் முகமது யூனுஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் சீனாவோட தான் நட்பாக இருக்கிறாரு. நம்ம நாட்டை எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. தற்போது வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சிக்கே வந்து தடை விதிச்சிட்டாங்க. இதனால விரைவிலேயே நடைபெற இருக்கிற அந்த நாட்டோட நாடாளுமன்ற தேர்தலில் ஷேக் ஹசீனாவோட அவாமி லீக் கட்சியினால போட்டியிட முடியாத ஒரு சூழல் வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு. இதனை அடுத்து தான் முகமது யூனுஸுடைய அந்த இடைக்கால அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது வங்கதேசம் உருவாக்குறதுக்கு காரணமான முஜிபுர் ரஹ்மானுடைய போட்டோவை ரூபாய் நோட்டுகள்ல இருந்து நீக்கியிருக்காங்க. இந்த முஜிபுர் ரஹ்மான் யார் அப்படின்னா ஷேக் ஹசீனாவுடைய தந்தை. பாகிஸ்தானோட ஒரு பகுதியாக வங்கதேசம் இருந்தது. 1971ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் இராணுவத்தோடு மோதி தனிநாடு பெற முயற்சி பண்ணாங்க. இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நம்ம நாட்டோட இராணுவத்தோட உதவியோடு வெற்றி பெற்றவர் தான் இந்த முஜிபுர் ரஹ்மான். இதனால அவர் வங்கதேசத்துடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு.
தற்போது முஜிபுர் ரஹ்மானுடைய அடையாளங்களை அழிக்கக்கூடிய வகையில் முகமது யூனூஸ் அரசு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வன்முறை தொடங்குனதுலேருந்தே அனைத்து அடையாளங்களையும் அழிச்சிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் வங்கதேச கரன்சியிலிருந்து அவருடைய ஃபோட்டோக்கள் வந்து அகற்றப்பட்டு புதிய ரூபாய் நோட்டுகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் வந்து முஜிபுர் ரஹ்மானுடைய ஃபோட்டோவே இல்லை. அதுபோக கலாச்சார மற்றும் வரலாற்று அடையாளங்களை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையில் சில இமேஜஸ் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு. தினாஜ்பூரில் இருக்கிற 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த காந்தாஜி இந்து கோவிலும் அதில் இடம்பெற்றிருக்கு. 1000 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய்ன்னு சொல்லிட்டு அந்த புதிய கரன்சிஸ் வெளியிடப்பட்டிருக்கு. அதே சமயம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கரன்சி நோட்டுகள் வந்து கண்டிப்பாக செல்லும். இனிமேல் வரக்கூடிய கரன்சி நோட்ஸில் கண்டிப்பாக முஜிபுர் ரஹ்மானுடைய ஃபோட்டோ இருக்காது அப்படிங்கிறத வந்து முகமது யூனூஸ் சொல்லியிருக்காரு. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.